அன்பு நண்பர்களே, அருமை உறவுகளே, உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு கதையில நம்ம பலரும் அனுபவிக்கிற ஒரு உண்மை இருக்கு. நம்ம எதற்காக வாழ்க்கையில சில தவறுகளை மறக்க முடியாம பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு முன்னேற வேண்டிய நேரத்துல ஏன் கடந்த காலத்து சுமைகளை சுமந்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியை தொலைக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதில் ஒரு அழகான கதை மூலமா அறிய போறோம். ஒரு 25 வயசு இளைஞன் செல்வம் எப்படி மகிழ்ச்சியின் உண்மையான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான்? ஒரு ஞானமுள்ள சாமியாரின் ஒரு எளிய பயிற்சி எப்படி அவன் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையோட முடிவுல ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நீங்க உணர்வீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. பசுமையான வயல்வெளிகள், அதனை சுத்தி வளைந்து பாயும் ஓடைகள், அதுக்குள்ள ஒரு ஒத்தையடி பாதை, நவீன உலகத்தோட இரைச்சல்கள் தொடப்படாத ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்தவன் தான் 25 வயசு இளைஞன் செல்வம். செல்வம் ஒரு கடுமையான உழைப்பாளி. அவன் நேர்மையானவன். ஆனா அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகம். அவன் நிறைய முயற்சிகள் செஞ்சாலும் ஏதோ ஒரு தடையும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும். அவன் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஏதாவது தவறு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு மனசுல கவலையில மூழ்கிடுவான். அதனால மகிழ்ச்சியை உணர முடியாம தவிச்சான். ஒரு நாள் செல்வம் கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பேர் கூட்டம் அணிக்கிறத பார்த்தான். அவங்க எல்லாம் பரபரப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட பக்கத்துல வந்தான் செல்வம். மக்கள் எல்லாம் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஒரு ஞானமுள்ள சாமியாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சியின் ரகசியத்தை அறிஞ்சவர் அப்படின்னு அவரை பத்தி பெருமையா சொல்லிக்கிருந்தாங்க. மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே செல்வம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். செல்வம் உடனே முடிவெடுத்தான் சாமியாரை சந்திக்கணும்னு. அந்த ஆத்தங்கரைக்கு வந்து தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த சாமியாரை பார்த்ததுமே, இந்த சாமியாரை பார்த்தா நல்ல அனுபவம் உள்ளவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு செல்வம் உணர்ந்தான். அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்திருந்த சாமியார் ஒரு சின்ன கல் எடுத்து அந்த ஆத்துக்குள்ள போட்டாரு. அந்த கல்லை போட்டதுமே தண்ணிக்குள்ள இருந்து சின்ன வட்டம் பெரிய வட்டமா மாறுறத அந்த சாமியார் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப அவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்த செல்வம் சாமியை பார்த்து வணங்கி, சுவாமி, என் பேரு செல்வம். என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் என்ன செஞ்சாலும் தோல்வியில தான் போய் முடியுது. என்னால மகிழ்ச்சியாவே இருக்கவே முடியலையே சாமி, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்ப கல்லெறியதை நிப்பாட்டிட்டு இப்ப அந்த சாமியார் செல்வத்தை பார்த்து, உன் மனசு சமாதானம் இல்லாம இருக்கு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கல்லை பார்த்து, இந்த கல்லை கையில எடுத்துக்கிட்டு என் கூட நடந்து வா அப்படின்னு சொன்னார். உடனே செல்வம் அந்த கல்லை தூக்கிட்டு சாமியார் பின்னாடியே போக ஆரம்பிச்சான். சாமியார் கொஞ்ச தூரம் நடந்து ஆத்தங்கரைக்கு போனதும் அந்த கல்லை தூக்கிட்டு வந்த செல்வத்தை பார்த்து, அந்த கல்லை தூக்கி நதியிலே போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னார். செல்வமும் ஓடுற நதியில அந்த கல்லை தூக்கி போட்டான். அந்த கல்லு தண்ணிக்குள்ள போய் முங்கிடுச்சு. நதிக்குள்ள கல்லை தூக்கி போட்ட செல்வத்தை பார்த்து, கல்லு போயிடுச்சான்னு கேட்டாரு. அதுக்கு செல்வம், கல்லு தண்ணிக்கு அடியில போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். கல் அடியில போயிடுச்சுங்கிறக்காக நதி ஓடுறதை நிப்பாட்டுச்சான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொன்னான். நதி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது நிக்காது. அது அந்த கல்லை பற்றிக்கிட்டு நிக்கல. ஆனா நீ ஏன் உன்னோட தவறுகளை மட்டும் எப்பவுமே பற்றி பிடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு செல்வம், நான் எப்படி என்னோட தவறுகளை விட முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு, தவறுகள் வந்து இந்த கல் மாதிரிதான். அதை நீ பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது உன்னை அடிமையாக்கிரும். நீ அதை கால நதியில விட்டுட்டேன்னா அது கடந்த காலத்துல ஒரு பகுதியா மாறிடும். நதி போலவே நீயும் முன்னேறிடலாம் அப்படின்னு சொன்னார். அன்னையில இருந்து செல்வம் எந்த வருத்தம் வந்தாலும் அதுல சிக்கிக்காம இந்த நதியோட பாடத்தை தான் அவன் நினைவுல வச்சிருந்தான். செல்வம் கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொண்டு அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி விட்டுறணுங்கிறதையும் கத்துக்கிட்டான். காலப்போக்கில் அவன் ஒரு புத்திசாலியா மட்டும் இல்ல, உண்மையிலேயே மகிழ்ச்சியானவனாவும் மாறிட்டான். இன்னும் அற்புதமான அர்த்தமுள்ள கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை ஒரு பயணம் தான். சில நேரங்கள்ல வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கடல்ல இருந்து வரக்கூடிய அலை போல சில நேரம் நம்மளையும் தள்ளி எறிஞ்சிரும். ஆனால் அதை எதிர்த்து நம்மை நிலைப்படுத்தி கொண்டால் நாம் அடுத்த அலைக்கு தயாராகலாம். கடந்ததை பிடித்து கொண்டே இருப்பவர்கள் முன்னேற முடியாது. காற்றோடு பயணிக்கிற பறவை போல, நதி போல பாய்ந்து செல்லுங்கள். நன்றி. மறுபடியும் இன்னொரு சிறப்பான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜன். அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருங்க. ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.